ஒருவேளை சதியா அப்படின்ற சந்தேகம் இருக்கிறதுன்றதை நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் சார்பில் இது சதி என்ற குற்றச்சாட்டை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இது தாவேக மட்டும் இந்த சந்தேகத்தை எழுப்பவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் இந்த சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். அண்ட் இதன் அடிப்படையில் தான் நாம் தாவேக நீதிமன்றத்தை அணுகியதை நாம் பார்க்க வேண்டும். என்ன காரணம் என்றால், வழக்கமாக விசாரணை ஆணையங்கள் அமைப்பது என்பது வழக்கம். அரசு எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கலாம், அது அரசின் உரிமை. இரவு 8-8:30 மணிக்கு சம்பவம் நடைபெறுகிறது. 10-10:30 மணிக்கு விசாரணை ஆணையம் என்ற அறிவிப்பு அரசிடமிருந்து வெளிவருகிறது. சம்பவம் நடந்த 24 மணி நேரத்திற்குள்ளாக அந்த நீதிபதி சம்பவம் நடந்த மறுநாள் மதியம் கரூர் மருத்துவமனையில் சென்று வாக்குமூலங்களை பதிவு செய்யப் போகிறார் என்று துணை முதலமைச்சர் அறிவிக்கிறார். அண்ட் நாம் ஏற்கனவே விவாதித்த விவகாரங்களான மின்சாரத்தை தடை செய்தது, ஆம்புலன்ஸ் உள்ளே நுழைந்தது, இது போன்ற விவகாரங்களை எல்லாம் வைத்து இன்னொன்று கூடுதல் எண்ணிக்கையிலான இந்த மரணங்கள். நாம் கடந்த நிகழ்ச்சியில் பேசியதற்கு பிறகு மரண எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. இப்போது 40 பேர் இறந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இவ்வளவு மரணங்கள் நடந்திருக்கிறது என்றால் இது இயல்பாக நடந்ததா அல்லது ஏதாவது சதிச்செயல் காரணமாக இருக்குமா என்ற சந்தேகத்தை தான் நாம் எழுப்பியிருந்தோம். இன்றைக்கி அதை தாவேக பதிவு செய்து விட்டார்கள், அதிமுக பதிவு செய்து விட்டது, தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் இதை பதிவு செய்திருக்கிறது. ஸோ அந்த கோணத்தில் தான் இதை நாம் அணுக வேண்டும். இப்போ இவங்க சிபிஐ கோரிக்கை கேட்டிருக்காங்க சார். ஏற்கனவே ஒரு நபர் கொண்ட ஆணையத்தை தமிழக அரசு அமைச்சிடுச்சு. ஸோ சிபிஐ கோரிக்கைக்கான தேவை என்ன சார்? இந்த ஆணையம் தமிழக அரசு அமைக்கக்கூடிய ஒரு ஆணையம். அந்த ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்களை பற்றி நான் கடந்த நிகழ்ச்சியிலேயே சொன்னேன். 100 நீதிபதிகள் இருக்கிறார்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள். அந்த 100 நீதிபதிகளில் திருமதி அருணா ஜெகதீசனை ஏன் இவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று நான் சொன்னேன் அல்லவா? இப்போது ஒரு நீதிபதியை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த நீதிபதி என்ன நடந்திருக்கிறதோ அதை அப்படியே பதிவு செய்கிறார். ஒருவேளை வேண்டுமென்றே மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தால் அதையும் பதிவு செய்கிறார். அந்த ஆம்புலன்ஸுகள் உள்ளே நுழைந்தது அவசியமற்றது, வேண்டுமென்றே அந்த ஆம்புலன்ஸ் நுழைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதையும் பதிவு செய்கிறார். மின்சாரத்தை அணைத்துவிட்டு கண்மூடித்தனமாக தடியடி நடத்தப்பட்டது என்றால் அதையும் பதிவு செய்கிறார். என்றால் அப்படி ஒரு பரிந்துரையை தேர்தலுக்கு 1 மாதம் முன்பாக வாங்கி வைத்து கொண்டு தேர்தலில் பின்னடைவை சந்திக்க திமுக என்ன அவ்வளவு முட்டாளா? அப்போ இவங்க ஒரு விசாரணை கமிஷன் போடுறாங்க, அந்த விசாரணை கமிஷனுக்கு இவங்க ஒரு நீதிபதியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இவர்கள் சொல்லும்படி கேட்கக்கூடிய ஒரு நீதிபதியை பார்த்துத்தான் தேர்ந்தெடுப்பார்.